நீங்கள் ஒருவரை துரத்தும் போது அவர்கள் விலகிச் செல்வதையும், ஆனால் நீங்கள் இறுதியாக விட்டுவிட்டு விலகிச் செல்லும்போது திடீரென்று அவர்களே உங்களை தேடி வருவதையும் எப்போதாவது கவனித்ததுண்டா? இந்த வீடியோவில் நீங்கள் விலகிச் சென்று உங்களில் கவனம் செலுத்துவது ஏன் பெண்களை உங்களை துரத்த வைக்கிறது என்பதற்கான உளவியல் மற்றும் தத்துவ காரணங்களை நாங்கள் வெளிப்படுத்துகிறோம். தொடர்ந்து பாருங்கள், ஏனெனில் இந்த ஒரு மனநிலை மாற்றம் உங்கள் உறவுகளை என்றென்றும் மாற்றும். அனைவருக்கும் வணக்கம். ஸ்டோயிசத்தின் ஞானத்தையும் அது நவீன வாழ்க்கைக்கு எவ்வாறு பொருந்துகிறது என்பதையும் ஆராயும் சேனலுக்கு மீண்டும் வரவேற்கிறோம். இன்று ஒரு கவர்ச்சிகரமான தலைப்பை பற்றி ஆராயப் போகிறோம். நீங்கள் விலகிச் சென்று கவலைப்படுவதை நிறுத்தும்போது பெண்கள் ஏன் பெரும்பாலும் உங்களை நோக்கி ஈர்க்கப்படுகிறார்கள். இது விளையாடுவது பற்றியது அல்ல. இது மனித இயல்பை புரிந்து கொள்வது மற்றும் சுய கட்டுப்பாட்டின் கலையில் தேர்ச்சி பெறுவது பற்றியது. ஆரம்பிக்கலாம். ஆசையின் முரண்பாடு. நீங்கள் ஒருவரை துரத்தும் போது நீங்கள் தேவைப்படுதல் என்ற சமிக்ஞையை அனுப்புகிறீர்கள். ஸ்டோயிக் தத்துவத்தின்படி நம் கட்டுப்பாட்டில் இல்லாத ஒன்றின் மீது நாம் உறுதியாக பற்றிக் கொள்ளும்போது அது நமக்கு மேலும் நழுவிப் போகிறது. நீங்கள் தொடர்ந்து செய்தி அனுப்புவது, அழைக்க முயற்சிப்பது போன்ற செயல்கள் உங்கள் மகிழ்ச்சிக்கு அவர்களின் ஒப்புதல் தேவை என்று காட்டுகிறது. இது கவர்ச்சியாக இருப்பதில்லை. மாறாக, நீங்கள் விலகிச் சென்று உணர்ச்சி பூர்வமான சுதந்திரத்தை வெளிப்படுத்தும் போது உங்கள் தன்னம்பிக்கையும் சுயமரியாதையும் தானாகவே கவர்ச்சியை உருவாக்கத் தொடங்குகிறது. பற்றாக்குறையின் சக்தி. உளவியலின்படி பற்றாக்குறை மதிப்பை உருவாக்குகிறது. ஒரு பொருள் எளிதில் கிடைக்கும்போது அதன் மதிப்பு குறைவாக கருதப்படுகிறது. அது அரிதாக இருக்கும்போது அது அதிகம் விரும்பப்படுகிறது. நீங்கள் எப்போதும் கிடைக்கக்கூடியவராக இருந்தால் நீங்கள் சாதாரணமாக எடுத்துக்கொள்ளப்படுவீர்கள். உங்கள் சொந்த வாழ்க்கை மற்றும் நோக்கங்களில் கவனம் செலுத்தி பின்வாங்குவதன் மூலம் நீங்கள் அவர்களுக்கு கிடைக்கும் நேரத்தை குறைக்கிறீர்கள். இது உங்களை ஒரு உயர்ந்த மதிப்புள்ள நபராக பார்க்க வைக்கிறது, மேலும் அவர்கள் உங்களை தங்கள் வாழ்க்கையில் வைத்திருக்க முயற்சி செய்ய வேண்டும் என்று உணர்கிறார்கள். ஸ்டோயிசமும் பற்றற்ற தன்மையும். ஸ்டோயிசம் முடிவுகள் மீதான பற்றற்ற தன்மையை வலியுறுத்துகிறது. அதாவது, மற்றவர்களின் உணர்வுகள் அல்லது செயல்கள் உங்கள் கட்டுப்பாட்டில் இல்லை என்பதை ஏற்றுக்கொள்வது. நீங்கள் விலகிச் சென்று அவள் என்னை துரத்த வேண்டும் என்ற எதிர்பார்ப்பை விடுவிக்கும் போது நீங்கள் ஸ்டோயிக் சுய போதுமான தன்மையை உள்ளடக்குகிறீர்கள். நீங்கள் விரக்தியிலிருந்து செயல்படவில்லை என்பதால் இந்த உள்ளார்ந்த அமைதியும் பற்றற்ற தன்மையும் உங்களை மிகவும் வலிமையானவராகவும் அமைதியானவராகவும் காட்டுகிறது. இது ஆழமான ஈர்ப்பை உருவாக்குகிறது. உங்கள் நோக்கத்தின் மீது கவனம் செலுத்துங்கள். நீங்கள் விலகிச் செல்லும் போது செய்ய வேண்டிய மிகச்சிறந்த செயல் உங்கள் ஆற்றலை உங்கள் தனிப்பட்ட வளர்ச்சி மற்றும் நோக்கத்தில் முதலீடு செய்வதாகும். அது உடற்பயிற்சி கூடம், ஒரு புதிய திறன் அல்லது தொழில் இலக்காக இருக்கலாம். உங்களில் முதலீடு செய்வது நீங்கள் சுய இயக்கமுள்ளவர் என்பதையும் உங்கள் மகிழ்ச்சிக்கு வெளிப்புற ஒப்புதல் தேவையில்லை என்பதையும் காட்டுகிறது. பெண்கள் தங்கள் சொந்த சிறந்த பதிப்பாக மாற உறுதியளிக்கும் ஆண்களிடம் இயற்கையாகவே ஈர்க்கப்படுகிறார்கள். நம்பிக்கை வெளிப்புற அங்கீகாரத்திலிருந்து வருவதில்லை, மாறாக செயல்களிலிருந்து வருகிறது. பின்வாங்கும் விளைவு. விலகிச் செல்வது உளவியலாளர்கள் பின்வாங்கும் விளைவு என்று அழைப்பதை ஏற்படுத்துகிறது. யாராவது நீங்கள் தங்கள் வாழ்க்கையிலிருந்து நழுவுவதைப் போல உணரும்போது அவர்கள் உங்களை தங்கள் வாழ்க்கையில் வைத்திருக்க நடவடிக்கை எடுக்க அதிக வாய்ப்புள்ளது. இது ஒரு தந்திரமாக இல்லாமல் உங்கள் சுயமரியாதையின் உண்மையான செயலாக இருக்க வேண்டும். நீங்கள் உண்மையிலேயே உங்களை திரும்பப் பெற்று உங்கள் வாழ்க்கையில் கவனம் செலுத்தும் போது இந்த விளைவு மிகவும் சக்தி வாய்ந்ததாக செயல்பட்டு மற்றவர் தங்கள் உணர்வுகளை மறுமதிப்பீடு செய்ய தூண்டுகிறது. சரியான முறையில் விலகிச் செல்வதற்கான நடைமுறை குறிப்புகள். சரியான முறையில் விலகிச் செல்வது ஒரு நாடகத்தனமான வெளியேற்றம் அல்ல, மாறாக ஒரு அமைதியான பின்வாங்கல். இது உங்கள் மதிப்பை அறிந்து எல்லைகளை அமைப்பது பற்றியது. நீங்கள் விலகிச் செல்லும்போது அவசரப்பட்டு எதிர்வினையாற்றுவதை தவிர்த்து அமைதியாக இருங்கள். இந்த நேரத்தை உங்களை மேம்படுத்திக் கொள்ள பயன்படுத்துங்கள். எல்லாவற்றிற்கும் மேலாக அவள் உங்களை துரத்துவாள் என்ற எதிர்பார்ப்பை விடுங்கள். உங்கள் சொந்த மன அமைதிக்காகச் செய்யுங்கள். உண்மையான பற்றற்ற தன்மை என்பது கட்டுப்பாட்டிலிருந்து வருவதில்லை, சுதந்திரத்திலிருந்து வருகிறது. உளவியல் மற்றும் உயிரியல் நுண்ணறிவுகள். மனிதர்கள் அரிதான மற்றும் சவாலான விஷயங்களுக்கு அதிக மதிப்பு கொடுக்கும் வகையில் உயிரியல் ரீதியாக வடிவமைக்கப்பட்டுள்ளனர். ஒரு ஆண் விலகிச் சென்று
உங்களில் கவனம் செலுத்தும்போது அது வலிமை மற்றும் சுதந்திரத்தின் ஆழமான சமிக்ஞையை அனுப்புகிறது. இது பரிணாமக் கண்ணோட்டத்தில் மிகவும் கவர்ச்சியான பண்புகளாகும். மேலும் நீங்கள் தொடர்ந்து கிடைக்கும்போது மர்மம் அல்லது சவால் எதுவும் இருப்பதில்லை. நீங்கள் பின்வாங்குவதன் மூலம் ஊகிக்க முடியாதவராக ஆகி மற்றொரு நபரை கவர்ந்து முதலீடு செய்ய வைக்கிறீர்கள். பொதுவான தவறான கருத்துக்களை நீக்குதல். விலகிச் செல்வது என்பது ஒருவரை கைவிடுவது, கோஸ்டிங் அல்லது கையாளுவது அல்ல. இது ஆரோக்கியமான இடைவெளியை உருவாக்குவது மற்றும் உறவுக்கு சுவாசிக்க இடம் கொடுப்பது பற்றியது. உண்மையான பற்றற்ற தன்மை சுயமரியாதையில் இருந்து வருகிறது, மற்றவர்களின் உணர்வுகளை கையாளும் முயற்சியிலிருந்து அல்ல. இறுதியாக, இது காதலை கைவிடுவது என்று அர்த்தமல்ல. இது உங்கள் சொந்த நல்வாழ்வுக்கு முன்னுரிமை அளிப்பது மற்றும் சரியான தொடர்புகள் இயற்கையாகவே வளர அனுமதிப்பது பற்றியது. சுய அன்பு மற்றும் நம்பிக்கையின் பங்கு. விலகிச் செல்வதன் மையத்தில் செல்ஃப் லவ் உள்ளது. நீங்கள் உங்கள் நேரத்திற்கும் மரியாதைக்கும் மதிப்பளிக்கும் போது நீங்கள் நடத்தப்படும் விதத்திற்கு உயர்ந்த தரங்களை இயற்கையாகவே அமைக்கிறீர்கள். இந்த நம்பிக்கை காந்தமானது. இது ஆணவம் பற்றியது அல்ல. உங்கள் மதிப்பை அறிந்து குறைவாக எதற்கும் ஒப்புக்கொள்ள மறுப்பது பற்றியது. நம்பிக்கை என்பது நீங்கள் உங்களை நீங்களே தொடர்ந்து மேம்படுத்திக் கொள்வதன் மூலம் உருவாக்கும் ஒரு விஷயம். பெண்கள் தங்கள் சுய உறுதியையும் நேர்மறையையும் வெளிப்படுத்தும் நபர்களை நோக்கி ஈர்க்கப்படுகிறார்கள். நீண்ட கால பலன்கள். இந்த மனநிலையை ஏற்றுக்கொள்வதன் நீண்ட கால பலன்கள் உறவுகளை மேம்படுத்துவதோடு மட்டுமல்லாமல் உங்கள் மன ஆரோக்கியம், தொழில் மற்றும் ஒட்டுமொத்த வாழ்க்கை தரத்தையும் மேம்படுத்துகின்றன. வெளிப்புற அங்கீகாரத்திற்கான தேவையிலிருந்து நீங்கள் பற்றற்றவராகும்போது உங்கள் ஆர்வங்களை தொடரவும் உண்மையாக வாழவும் உங்களுக்கு சுதந்திரம் கிடைக்கிறது. நீங்கள் சிறந்த வாய்ப்புகளை ஈர்க்கிறீர்கள், ஆழமான தொடர்புகளை உருவாக்குகிறீர்கள் மற்றும் அதிக நிறைவை அனுபவிக்கிறீர்கள். ஸ்டோயிசத்தை தழுவுவதன் இறுதி பலன் இதுதான். உங்கள் மகிழ்ச்சிக்கு நீங்களே பொறுப்பேற்கும் போது நீங்கள் அசைக்க முடியாதவராக ஆகிவிடுகிறீர்கள். விலகிச் செல்வது என்பது ஒரு தந்திரம் அல்ல, தன்னம்பிக்கை என்பதை எப்போதும் நினைவில் கொள்ளுங்கள். இந்த மனநிலை மாற்றத்தை நீங்கள் ஏற்றுக்கொண்டால் லைக் பட்டனை அழுத்துங்கள்.